ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து நான் செஞ்சு அதில் ஷவர்மா மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நானும் இதுக்கு வைக்கக்கூடிய மயனஸும் 2 வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். நான் அதனால் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுனாலும் சரி, நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன். கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் ஸ்பைசஸ்க்காக வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நான் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. 100 கிராம்ஸ் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் எல்லாமே, எல்லா குவான்டிட்டியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் வந்து மேக்னேட் பண்ண விடணும். அப்போ தான் வந்து அதனுடைய எசன்ஸ்லாம் வந்து உள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். தவா நல்லா காஞ்சோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அதில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து ரிஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணால் போதுமானது. ஆயில் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், இதுக்கு ரொம்ப சிரமம்லாம் இல்லை. மாவு ரெடி பண்ணி நீங்கள் வந்து நான் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கன் அதில் போட்டேன். ஆல்ரெடி சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகணும். அதனால் லைட்டாக கிண்டி விட்டு இது செய்ய, அதாவது கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறப்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் நமக்கு வந்து தேவைப்படும். சீக்கிரமாக சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கிண்டி விட்டு தான் வந்து அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கிண்டி விட்டு பாதி பாயில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிட் வச்சு மேலே கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும், குயிக்காகவும் வந்து குக் ஆகும். ஸோ இப்போ ஒரு லிட்டு வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அதில் உள்ள ஸ்பைசஸ் அந்த வாட்டர்லாம் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உள்ளே குக் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவு நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க, டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக போடுறப்ப ஈஸியாகவும் குக் ஆகும், அதிக நேரமும் எடுக்காது. நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம சின்ன சின்னதாக போடுறப்ப. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களாம் கேட்குறாங்க அப்படின்னா பெரிய பெரிய பீசஸாக போட்டு ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அப்படி இல்லை, சின்ன சின்ன பீசஸாக போட்டோன்னா சீக்கிரமாக ரொம்ப குயிக்காகவே வந்து நல்லா வந்து குக் ஆகிடும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆனால் தான், அதாவது வாட்டர் வந்து சிக்கனுக்குள்ளே இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்படியே எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த இது கிடைக்காது, அந்த ஸ்பைசஸோட இது கிடைக்காது, வாட்டரில் வந்து போய்டும் எல்லாமே. அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மயனஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், நானும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மயனஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை இந்த லைனுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறதானாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய டெக்கரேஷன் தான். நான் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து நீல வாக்கில் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் வந்து போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஷேப்லேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பம் நானில் செய்ய தோணுதோ அது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டேன், ஆனியன் வச்சுட்டேன், அதுக்கு மேலே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வச்சுட்டேன். இப்போ டொமேட்டோ வச்சுட்டேன். அதாவது ரா ஆனியன் அண்ட் டொமேட்டோ சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். நான் சாஸ் வந்து அதில் போட போனால் ஆக்சுவலாக அதில் என் பையன் எல்லாம் காலி பண்ணிட்டான்ட்டுக்கு, அதனால் வரல. நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அது சொல்கிறதுக்கு தான் அதில் வச்சேன். எனக்கு வீடியோ எடுக்கிறப்போ அப்படி தெரியல, ஆனால் இப்போ ரொம்ப இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி தான் எல்லாம் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனையை வந்து நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கணும். ரோல் பண்ணி வச்சுட்டு நான் ஷீட் வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக ஷீட் வச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இதாக இல்லை, அதனால் நான் வந்து ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
அன்புடன் ரேஷ்வா எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய்.